லக்ஷ்மி, இன்னொரு 15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வரலன்னா உன் தலையெழுத்தும் மாறிடும், உன் ஃபியூச்சரும் மாறிடும். சொல்ல போனா எங்களுக்கு தினமும் உன் முகத்தை பாக்குற கஷ்டம் குறையும். ரெடியா இருக்க உன் டெர்மினேஷன் லெட்டரை உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு இங்க இருந்து அப்படியே அனுப்பிடுறேன். தேங்க்யூ சோ மச். என்னது, நீயும் மித்ராவும் ரெஸ்டாரண்ட் போய் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டு வந்தீங்களா? சரி விடு, எப்பவாச்சு உனக்கு தெரிஞ்சாலும் தெரிய வேண்டிய உண்மைகள் தானே. உன்ன முதல்ல உன்ன இல்ல மித்ராவை சொல்லணும். மித்ரா, வாட் இஸ் திஸ்? இது ஃபைல், இது லேப்டாப். நீ எதை பத்தி கேக்குற? ரெண்டு விதமா இருக்க உன் நடவடிக்கைய பத்தி. What do you mean? லக்ஷ்மிய கூடவே இருந்து கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது, இதெல்லாம் எதுக்காக நீ பண்ண? மனிஷா, are you mad or what? அதெல்லாம் நான் எப்ப பண்ணேன்? நீ பண்ணாமதான் லக்ஷ்மி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாளா? What? லக்ஷ்மி உன்கிட்ட சொன்னாளா? அவ ஏன் அப்படி சொன்னா? ஓஹோ, சொல்லக்கூடாதுன்னு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவளை கூட்டிட்டு வந்தியா? இங்க பாரு மனிஷா, லக்ஷ்மி உன்கிட்ட என்ன சொன்னாலோ உனக்கு அது எப்படி புரிஞ்சுதா எனக்கு தெரியாது. ஆனா நீ சொன்னதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த வார்த்தைய நீ இல்ல, அவ வாயால சொல்லவை. அப்படின்னா இப்ப நான் எதுவுமே செய்யலன்னு உனக்கு ஆதாரத்தை காட்டணுமா? லக்ஷ்மி உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. அத நீ உண்மை நினைச்சுக்கிட்டா அது உன்னோட தப்பு மனிஷா. இன்னும் அத நீ தலையில ஏத்திக்கிட்டா போக போக நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ஆபத்து. யோசிச்சு பாரு. லக்ஷ்மி, நீ என் கூட இப்ப விளையாடுறியா இல்ல மித்ரா என் கூட விளையாடுறானான்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்னு அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது மனிஷா. ஆனா இன்னைக்கு மட்டும் எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. இப்ப சொல்லு ஜெகதீஸ்வரி. அது ஒண்ணும் இல்ல அரவிந்தா, நாங்க ஒரு புது ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமா. அதுக்கு 2 நாள்ல அடிக்கல் நாட்டுறதுக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த முகூர்த்த நாளை விட்டுட்டா அந்த மாதிரி முகூர்த்தம் மறுபடியும் சில வருடங்கள் வரைக்கும் வராதாம். அதுக்காக தான். என்ன நிப்பாட்டிட்டு ஜெகதீஸ்வரி, என்னன்னு சொல்லு. அதான் அரவிந்தா, செங்கல்பட்டுக்கிட்ட இருக்க உங்க இடத்த கல்யாணத்துக்காக சந்தோஷ் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அது ஏதோ இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபேக்டரிக்கு அடிக்கல் நாட்டலான்னு. இதுக்கு போய் எதுக்கு ஜெகதீஸ்வரி இப்படி தயங்குற? கல்யாணத்துக்கு அப்புறம் குடுக்கறோன்னு சொன்ன இடத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே கேக்குற. எப்ப கேட்டா என்ன? அரவிந்தாக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஜெகதீஸ்வரி, எப்படியும் குடுக்கறேன்னு சொன்னது தானே. அது கல்யாணத்துக்கு முன்னாடியா இருந்தா என்ன, அதுக்கப்புறமா இருந்தா என்ன? என்ன மித்ரா, நீ என்ன சொல்ற? அந்த சஞ்சனாக்காக கொடுக்கலான்னு நாங்க அப்பவே நினைச்சிட்டோம் ஆண்டி. சோ என்னைக்காச்சும் அவளுக்கு கொடுக்க வேண்டியது தானே. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் மறுபடியும் வராதுன்னு சொல்றீங்க. சோ நீங்க சொல்றபடியே செய்யலாம். சஞ்சனாவோட கல்யாணத்தை தடுக்க லக்ஷ்மி மறுபடியும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணோட கல்யாணத்தையும் அவளோட எதிர்கால வாழ்க்கையும் நினைச்சு இந்த லக்ஷ்மி ரொம்பவே பொறாமப்படுறான்னு தெரியுதுக்கா. அதனாலதான் நிமிஷத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்னு எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. அது இல்ல சின்னாத்த, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதை புரிஞ்சுக்கணும்னு சொல்ற லக்ஷ்மி?
இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லு. உன்னையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சு, நீ பண்ற ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாச்சு. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல கலந்துக்காம இருந்தாலே அதுவே நீ எங்களுக்கு செய்யற நல்லதா இருக்கும். அது நான் சொல்றத நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. லக்ஷ்மி ப்ளீஸ், இந்த விஷயத்துல தலையிடாதன்னு, தேவையில்லாத தலைவலி எங்களுக்கு கொண்டு வராதன்னு ஏற்கனவே உங்ககிட்ட 10 தடவை சொல்லியாச்சு. நீ திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா எங்க எல்லாருக்கும் உன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இங்க பாருங்க மித்ரா, நான் ஏதாவது சொன்னாலும் ஏதாவது செஞ்சாலும் அது இந்த குடும்பத்துக்கு உபயோகமா இருக்குமே தவிர கெடுதலுக்காக மட்டும் இருக்காது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அம்மா தாயே, தயவு செஞ்சு வேண்டாம். ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்க குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீட்ல நடக்கிற நல்ல விஷயங்கள்ல இருந்து நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. முதல்ல உனக்கு என் மேலயும் என் பொண்ணு மேலயும் எதுக்கு இவ்ளோ வன்மை இருக்குன்னு தான் எனக்கு புரியல லக்ஷ்மி. என்னக்கா இதெல்லாம்? தேவயானி, இன்னைக்கோ நாளைக்கோ போக போற லக்ஷ்மியோட பேச்ச கேட்கணுங்கிற அவசியம் இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது. சஞ்சனாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தெல்லாம் அந்த சந்தோஷ் கைக்கு போயிடும். சொத்தை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சனாவை எப்படியாவது சந்தோஷ்க்கு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இன்னும் தான் அதிகமாகும். அப்ப இந்த கல்யாணத்தை தடுக்கணுங்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அண்ணி. இப்ப சஞ்சனாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான ஆதாரமோ இல்ல சான்ஸோ இல்ல. நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம்னா அப்ப சஞ்சனா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னமோ அண்ணி, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியல. அப்படியெல்லாம் ஆகாது சஞ்சனா. நல்லது நடக்கணும்னு நீ ஆசைப்படணும், மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கணும். நீ எதுவும் கவலைப்படாத. கவலைப்படாம வெளியில நடிக்க முடியுதே தவிர உள்ளுக்குள்ள இருக்கிற கவலை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அண்ணி. எதுக்காகனா இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு வழி கிடைக்கவே இல்லைன்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்தோஷோட தான் என் வாழ்க்கைன்னு தோணுது அண்ணி. அவங்க வீட்டு மருமகளாதான் நான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். இனிமே எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய நான் சகிச்சுட்டு வாழ பழகிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சனா. கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைய நான் நாசமாக்க விட மாட்டேன். உனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய நீ அனுபவிக்கிறேன்னு சொன்னா உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் நான் அனுப்பி வைக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நாளைக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன்.